இந்தியாவின் மிகப்பெரிய மாநகராட்சிகளில் சென்னை மாநகராட்சியும் ஒன்று. அசுர வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சென்னை மாநகராட்சியின் குடிநீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் காரணமாக இயக்கப்படும் ஒப்பந்த குடிநீர் லாரிகளால் ஏற்படும் விபத்துகளும் அதிகரித்து வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் குடிநீர் தேவை நாளொன்றுக்கு 1200 மில்லியன் லிட்டர் ஆகும். தற்போது சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக சுமார் 985 மில்லியன் லிட்டர் தண்ணீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதற்காக சுமார் 500 ஒப்பந்த ஊர்திகள் சென்னை மாநகராட்சியில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் குடிநீர் லாரிகளால் ஏற்படும் விபத்துக்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவது பலரின் கவலையை அதிகரித்துள்ளது. குடிநீர் வழங்கலுக்காக பயன்படுத்தப்படும் ஊர்திகளின் ஓட்டுநர்களுக்கு ஏற்படும் பணிச்சுமை, நீரேற்றும் நிலையங்களில் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருப்பது போன்ற காரணங்களால் அவர்கள் வேகமாக வாகனங்களை இயக்கும் சூழலுக்கு தள்ளப்படுவதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திருநாவுக்கரசு. இதற்கு தீர்வாக நீரேற்றும் நிலையங்களையும் குடிநீர் வழங்கும் ஊர்திகளின் எண்ணிக்கையையும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். ஒரு வழியில் எப்படி பண்ணலான்னா, இப்போ ஓட்டுற லாரிகளில் அதனுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 8000லேருந்து 6000 8000 அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள லாரிங்க தான் ஓடிட்டுருக்கு. ஒருவேளை அந்த லாரிகளுடைய கெப்பாசிட்டியை ஒரு 12,000 to 15,000 லிட்டர்ஸ் 12,000லேருந்து 15,000 லிட்டர் லாரி ஆக்கினீங்கன்னா ஓரளவுக்கு இது ட்ரிப்பையும் குறைச்சிக்கிடலாம், இந்த லாரியுடைய எண்ணிக்கையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2015ஆம் ஆண்டு சென்னையில் மட்டும் லாரிகளால் 170 விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. நடப்பாண்டில் ஆகஸ்ட் மாதம் வரை 110 விபத்துக்கள் லாரிகளால் ஏற்பட்டுள்ளன. வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி கட்டாயம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் கனரக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை மட்டுமே விபத்துக்களை தடுக்க தீர்வாகாது என்கின்றனர் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர். அதிக பாரம், ஓட்டுநர்களின் கவனக்குறைவு, பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப சாலைகளை விரிவுபடுத்தாதது, குடிநீர் லாரிகளுக்கு பின்பற்றப்படும் ட்ரிப் முறை ஆகியவையே விபத்திற்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். டேங்கர் லாரிகளை ஓட்டும் போது திரவ பொருட்கள் சமநிலையில் இல்லாமல் இயக்க நிலையில் இருப்பதால் அவ்வகை லாரிகளை இயக்க தனி திறன் வேண்டும் என்கின்றனர் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ். என்ன ப்ராப்ளம்னா, அது லிக்விட் ஏற்றிட்டு போகிறதுனால நீராகட்டும், ஆயிலு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, அதே மாதிரி மொலாசஸ்ஸு, அதே மாதிரி எடிபிள் ஆயிலு, இவ்வளோ இதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா டேங்கரில் ஒரு 3/4 லோடு தான் ஏற்றுறாங்க. அந்த லோடு ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் நீங்கள் பிரேக் அடிக்கும்போது வண்டி மூமெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி பிரேக் அடிக்கும்போது ரோடு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் வண்டி அந்த டேர்னிங் இருக்கா. அதுக்கு கொஞ்சம் ஓட்டுநர்கள் கிளீனராக இருக்கும்போதே அது கற்றுக்கிட்டு அதை ட்ரெயின் பண்ணி வந்தால் தான் அதில் அவங்க தொடர்ந்து அதை நல்லா ஓட்ட முடியும். குடிநீர் லாரிகளுக்கு அவர்களின் ட்ரிப்புக்கு ஏற்ப வழங்கப்படும் வாடகை காரணமாக ஓட்டுநர்கள் காட்டும் அவசரமும் வேகமுமே விபத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை ஓட்டுநர்கள் மறுக்கின்றனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 8 முதல் 10 ட்ரிப்புகள் ஓட்டுவதாக தெரிவிக்கும் ஓட்டுநர்கள் 15 மண்டலங்களில் ஓடும் 500 குடிநீர் லாரிகளுமே 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகவே பயணிப்பதாக தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி எல்லைக்குள் போக்குவரத்து நெரிசலில் வேகமாக ஓட்ட இயலாது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒப்பந்த குடிநீர் லாரி ஓட்டுநர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பிறகே பணியில் அமர்த்தப்படுகின்றனர் என்றும், ஒரு சிலரின் அஜாக்கிரதையான செயல்பாடுகளால் ஏற்படும் விபத்துகளால் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஒலிப்பதிவாளர்கள் ராஜேஷ் மற்றும் ஆண்ட்ரூ உடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.